அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, கரூர்ல ஐயா விஜய் அவர்களை பார்க்க போய் செத்து போச்சு 41 உயிர், வயிற்றுக்குள்ள இருந்த 2 உயிர், மொத்தம் 43 உயிர். இப்ப மற்றவர்கள், செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி கேட்கறாங்க, நேர்காணல். அதுல ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் செத்ததுல எனக்கு வருத்தம் இல்ல, விசைக்காக செத்ததுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு பெருமையா தான் இருக்கு. நாவெல்லாம் தாயா இல்ல பேயான்னு தெரியல. எங்க போய் சொல்றது? முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்று அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து அச்சினத்தார் பாடியது. அப்படி பெற்ற அந்த பிள்ளையை இழந்து விட்ட தாய் கூறும் வார்த்தையா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையை இழந்து விட்டாலோ, உறவினர்களை இழந்து விட்டாலோ குறைஞ்சது 1 வருஷம் ஆகுது அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்கு. அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் துக்கம் என்பது இல்லாமல் 10 லட்சமா, எத்தனை லட்சம், 20 லட்சமா, மொத்தத்துல இதுக்காக இப்படி பெத்த புள்ள போனா போகட்டும்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு சிக்கல், எங்க இருக்கு உளவியல் ரீதியான நோய் அப்படின்னு நாம எல்லாம் யோசிக்கணும்.